தமிழக மக்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களும் சரி, தமிழக வெற்றிகளின் தொண்டர்கள் எல்லாத்தையுமே தற்கொலைன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு விஷயம் பார்த்தேன். அதாவது ஒவ்வொரு இந்த வடிவேல் அவர்கள் 23 மணிக்கு சொல்லல, ஒவ்வொரு கணப்பொழுதிலும் மங்குனி அமைச்சர் என்பது நொடிப்பொழுதிலும் நிரூபித்துக் கொண்டிருக்கலாம். அது மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. உண்மையிலே சொல்றேன். அவர் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா திருவான்மியூர் போலீஸ் அங்க காவல்துறை பட்டீர்னு உடைச்சிருச்சு. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்றேன். அதை அடுத்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகத்து மேலேயே அவங்களே ஒரு லிஸ்ட வெளியிடுவாங்களாம். இவங்க கமிச்சிரு அப்படின்ட்டு அவங்களே ஒரு உத்தேசமா ஒரு பட்டியலை வெளியிடுவாங்களாம். அவங்க வெளியிட்டதுக்கு அப்புறம் அவங்க கிட்டயே போயிட்டு கேள்வி கேட்கற மாதிரி கேட்பாங்களா, அவங்க கிண்டல் பண்ணுவாங்களா. இது என்ன புது டெக்னிக்கா இருக்குது. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு சேகர் பாபுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அமைச்சர் அவர்கள். அவர் இந்த உத்தேச பட்டியலை பத்தி அவங்க கேட்கறாங்க செய்தியாளர்கள். அதுக்கு ஒரு பதில சொல்லியிருக்காரு பாருங்க. கேட்டீங்க அசந்து போயிருவீங்க. ஆனா அப்ப தெரியாது, நீங்க பின்னாடி வந்துதான் புரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம். அதை பத்தி நான் சொல்ல போறேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது ஒரு இது பண்ணாரு பாத்தீங்கன்னா, ஒரு சேட்டை பண்ணாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் எல்லாத்துக்குமே அப்படி தூக்கி கொடுத்தாரு பாத்தீங்களா, பிச்சு கொடுத்த மாதிரி. அதே மாதிரி ஒரு நடிகர் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் பரிச்சயமானவர், அவர் ஒரு இடத்துல அதே மாதிரி செஞ்சிருக்காரு. அவர் பேர் சொன்னீங்களா, இவரா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுவீங்க. யாரு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதையெல்லாம் தாண்டி நம்ம பெண்கள் தமிழக வெற்றி கழகத்தில் பெரும்பான்மையான ஆதரவு இருக்கிறது விஷயம். ஆனா இன்னைக்கு ஒருவேளை தளபதி விஜய் அவர்களே வெற்றி பெற போகிறார் அப்படின்னு என்ன நினைச்சாங்களே தெரியல. இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க. இன்னமேட்டுக்கு எங்க அண்ணன் தான் வரப்போறாரு, இன்னமேட்டுக்கு இது மாதிரி ஒரு மது இது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கள்ளச்சந்தையில மது விற்கிறது, இது மாதிரி விஷயங்கள் நடக்காதியா. நாங்க பள்ளிக்கூடத்துக்கு அருகிலும் சரி, இது மாதிரி தொந்தரவு பண்ற இந்த மது கடைகளை மூடுறது உறுதியாகி போச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க கையில் எடுத்த மாதிரி நீங்க ஒரு சம்பவம் பண்ணிக்கிறாங்க. எங்க நடந்துச்சு, ஏது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா அந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது, சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். அதே சமயத்துல லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவர்களும் அதே உணர்வை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம விஷயத்துக்குள்ள போயிடலாம். எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? தளபதி விஜய் அவர்கள் இருந்தே ஆரம்பிக்கலாமா? தளபதி விஜய் அவர்கள் இந்த பெண்கள் இந்த சொல்லிட்டு இருந்த இல்லையா மதுக்கடை, இது எல்லா விஷயத்தையுமே ஒரு கட்டுக்கோப்பா கொண்டு போறதுக்காக தளபதி விஜய் அவர்கள் கண்டாலே யாருக்கு எரியுது, என்னடா இப்படி அப்படின்ட்டு. அதுக்கு ஜேம்ஸ் வசந்தன் விதிவிலக்கா அவர் ஒரு விஷயத்த சந்திக்கிறாரு. அவரு நேத்தம் தானேதோ ஒரு செய்தி வந்துட்டு இருந்துச்சு பாருங்க. என் கண்ணாடி பாருங்க, அப்படியே சும்மா அப்படியே எடுத்து காட்டுறாரு, லாக்ஸ் மாதிரி அப்படியே எடுத்து காட்டுறாரு. இங்க கண்ணாடி இப்படி உடஞ்சிருக்குது, இங்க உடஞ்சிருக்குது, இதெல்லாம் ஒரு தற்கொலைக்கு உடஞ்சிருக்கா அப்படி ஊன்னு சொல்லிட்டு அவர் ஒரு இமேஜினேஷன் பண்ணிட்டாருங்க. நமக்கு தெரியும்ல, நம்ம பக்கத்து வீட்டுக்காரனோ இல்ல வேற ஏதாச்சும் ஒருத்தர் சண்டை போட்டாங்கன்னா அவங்களே தான் வச்சுக்கிட்டு இருப்போம். அடுத்தவ யாராவது செஞ்சுட்டு போனா கூட அவன் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுற பாங்கு இவர் செஞ்சிருக்காருங்க. 2 நாளைக்கு முன்னாடியே ஒன்னு சொல்லியிருந்தாரு, இப்படி கண்ணாடி உடைச்சிட்டாங்க, தற்கொலை கூட்டம் தான் இது மாதிரி பண்ணிச்சு, அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படி இப்படின்னு. அரசியல் காழ்ப்புணர்ச்சியா, ரைட் விடுங்க. அது இவர் லெட்டர் எழுதி கொடுத்தது, என்கொயரி ஸ்டார்ட் ஆனோனையுமே போய் பார்த்து இருக்கிறாங்க. இவரு மேலேயே அதான் சொல்றல, தற்கொலை கூட்டம்னு சொல்லி நிமிடத்துக்கு ஒரு முறை அவர்களே தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிருக்காங்க, நிரூபிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் சாப்பிட போனாரு, கார் நிறுத்தினாங்கன்னு சொல்ல, ஒரு வாசப்படியிலேயே கொண்டு போய் நிறுத்திட்டா கோவம் வருமா வராதா? அது தவறான செயல் தான். கண்ணாடி உடைச்சது அவங்க நின்று வெயிட் பண்ணி அவங்கள இப்படி பண்ணாதீன்னு வான் பண்ணிருக்கணும். இருந்தாலும் அவங்க என்ன மனநிலையில் இருந்தாங்களே தெரியல. அந்த வாசப்படியிலேயே இவர் பண்ணினதே தப்பு. ஃபர்ஸ்ட் இப்ப எல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா, ஒரு காரு கொண்டு போய் நிறுத்துவாங்க, அந்த இடத்த முன்னாடி பைக் இருக்கு, அந்த பைக்கை எடுக்கிறதுக்கு வழி விடலாமா இல்லையா, அந்த சென்ஸே இல்லையா. நம்மளாம் மனுஷன் தானே. அது நிறைய இடத்துல நான் பாத்துருக்கேங்க. குறுக்க கொண்டாந்து அப்படின்னு எடுத்துட்டு அந்த பைக்கார் எப்படி இருப்பான்? நீ கார் அதே மாதிரி காருக்காரனா அதே மாதிரிதான், கார் ஒரு இடத்துல குறுக்கணும் நிறுத்துவான். இது மாதிரி நீங்க எப்படி இடம் இல்லைன்னா வேற ஒரு இடத்துல கொஞ்சம் தூரம் தான் போய் நிறுத்துறது, விட்டு கொடுக்குற பாங்கு யாருக்குமே இல்லைங்க. சோ அது மாதிரி தான் இன்னைக்கு கொண்டு போய் சாப்பிட்ற இடத்துக்கு பக்கத்துலேயே கொண்டு போய் நிறுத்திட்டேன். நான் அந்த இடத்துல இல்ல, பட் போட்டோ வச்சுதான் சொல்றேன். அவங்க செய்திகள் அந்த வாசப்படியிலேயே நிறுத்தினதாகவும், அந்த நிறுத்தினதை அடுத்தது அந்த அந்த வழிக்கு அந்த வாசப்படிக்கு போற சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கோ இல்ல அந்த கடைக்கோ ஏதோ அந்த வாசப்படிக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல, போறதுக்கு வழி இல்லாதனால கோவத்துல அவங்க என்ன கோவத்துல இருந்தாங்க அவங்க எடுத்து உடச்சு விட்டாங்களாம். ஒண்ணு வந்துருச்சா. இது காவல்துறை விசாரணை தெரிய வந்த உடனே அவரு மறுபடியும் ஒரு இது போட்டு விட்டுருக்காரு. இப்ப யாரு தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுச்சா. ஓகே, எதை எடுத்தாலும் தற்கொலை கூட்டங்க. இப்ப தற்கொலைங்கிற ஒரு வார்த்தைக்கு ஐயோ சாமி, ரைட்டு விடுங்க. ஆனா அவங்க எல்லாம் கிளியர் ஆகி தற்கொலை கூட்டம்னு சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாருமே பக்காவா டேட்டாவோட சொல்றதுக்கு தயாராகி போயிட்டே இருக்கிறாங்க அவங்க லைன்ல. ஆனா யாரெல்லாம் தற்கொலை கூட்டம் கத்த ஆரம்பிச்சாங்களோ அவங்க எல்லாருமே தற்கொலை கூட்டமா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ரிவர்ஸ்.
ரைட், சூப்பரா தான் இருக்குது. ரைட். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த உத்தேச பட்டியல் ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா, இவங்க அமைச்சர், தமிழக வெற்றி காலத்துல இவங்க என்ன அமைச்சர், இன்னார் வந்து இந்த அமைச்சர், இன்னார் இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒண்ணு ரெடி பண்ணிட்டாங்க. இதுல வந்து ஆதவர்ஜனாவும் சரி நிர்மல்குமார் அவர்களும் தமிழக வெற்றி கழகம் சார்பா தெளிவா கிளியர் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு மாதிரி ஒண்ணு இல்ல, இப்படி இந்த உத்தேச பட்டியலோ இல்ல ஆஸ்திரேலியா விஜய் அவர்கள் போறதோ அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு தெளிவா கிளியரா கொடுத்துட்டாங்க. ஆனா அது யார் வெளியிட்டிருப்பா இன்ன வரைக்கும் தெரியல. ஆனா வந்து நிறைய பேர் நிறைய விஷயத்துல சொல்லிட்டு இருக்காங்க, நான் அதுக்குள்ள போல. சோ இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் எதுவுமே இது வெளியிடல அப்படின்னு தெளிவாயிருச்சா. ஆனா அந்த பட்டியல வந்து அதாவது சொல்றாங்களா, அவங்களே வெளியிடுவாங்க, அவங்களே கேளுங்க மாதிரி ஆரம்பத்துல சொன்னல, அது மாதிரி இவங்க போய் சேகர் பாபு அவர்கள் இன்னைக்கு கோயில் ஒரு விஷயத்துக்கு போயிட்டு இருக்கும்போது பிரஸ் வந்து போய் கேட்கறது எல்லாமே கேட்டாங்க. கடைசியில் இதை மட்டும் கொண்டு போய் நிட்டுனாங்க. இப்படி வந்து அவங்க தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெற்றி உறுதியாகிவிட்டு அதனால அமைச்சரவை எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட்டணும்னு உங்களோட கருத்து அப்படின்னு சேகர் பாபு என்ன சொல்லியிருப்பாரு? அவரு மதிப்புக்குரிய சேகர் பாபு ஐயா வந்து ஒண்ணு சொல்லியிருக்காரு, போகாத அதாவது இல்லாத ஊருக்கு போகாத தடம் சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அப்படியா? இல்லாத ஊரு போகாத தடம் பார்க்கலாம். இப்ப அப்படிதான் உங்களுக்கு தோணும். மே 4க்கு மேல அந்த இல்லாத ஊரும் போகாத தடமும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாம இப்ப பேசக்கூடாது. மே 4க்கு அப்புறம் தெளிவா பேசுவோம். அடுத்தது நான் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, இப்படி வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நடிகர் வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து அந்த ரோட் ஷோவில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மளுடைய தொண்டர்கள் எல்லாத்துக்குமே அப்படி பிடிச்சு அப்படியே ஹார்ட்டை கொடுத்தாருல, அதே மாதிரி சூர்யா அவர்கள் கருப்பு ஆடியோ ரிலீஸ்ல வந்து அந்த ஃபங்க்ஷன்ல அதே மாதிரி எடுத்து கொடுத்துட்டாருங்கோ. இது எல்லா பேசு பொருளா இருந்துச்சு, இதுல பெரிய செய்திகளா இல்ல. ஆனா அதை மிமிக் பண்ற மாதிரியே ஒரு விஷயம் இருந்துச்சு. இருந்தாலும் இது ரொம்ப பாக்குறது கண்கூடா, அதாவது எல்லாருமே தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களையே ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. ஒருவேளை ரோல் மாடலா ஆகி எல்லாமே இருக்கிறோ எல்லாருமே மனசுக்குள்ள இருக்குது. ஆனா வந்து வெளிப்படுத்த முடியாம அப்படியே புழுங்கிக்கிட்டு இருக்கிறாங்களா தமிழக திரையுலகினர் எல்லாருமே, ஒருவேளை இருக்கலாம். பார்க்கலாம். மே 4க்கு மேல தெளிவா எல்லாம் வெளியே வர போறாங்க. அந்த ஒரு பயம் ஏதாச்சும் இருக்குதா எனக்கு தெரியல. எங்க நாம இருக்கிறது இந்த டிபார்ட்மெண்ட், அதாவது நம்ம திரையுலகத்தில் இருக்கோம், அந்த தமிழ் திரையுலகத்துல இந்த ஆட்சிக்கு இது செவிச்சு வந்துட்டா நம்ம எப்படி வந்து போல போடுறது இருக்கும் இல்லையா பயம். சரி, பொறுத்து இருந்துதான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இதை அடுத்து நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழக வெற்றி கழகத்தில் பெண்களின் அந்த எண்ணிக்கை அதிகமா இருக்குது. அவங்க வந்து அண்ணனாவோ தம்பியாவோ தான் வீட்டுல ஒருத்தராவோ நினைச்சதுனாலேயே என்னவோ தெரியல, தைரியம் இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல, ஓட 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 துரத்தி அடிச்சிருக்காங்க. இங்க ஒரு கள்ளச்சந்தையில மது விருத்தினாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தருமபுரி பக்கத்துல பெண்ணாகரம் அருகே போடூரா என்னமோ ஒரு இடத்த சொல்றாங்க. அந்த போடூருக்கு பக்கத்துல வந்து இப்படி ஒரு சின்ன கொட்டாய் மாதிரி போட்டு, அதுக்கு என்ன சந்து கடையா, சந்து கடையில சாராயம் வித்த மாதிரி, அதுதான் சொல்றாங்க, சந்து கடைன்னு சொல்றாங்க. சந்து கடையில திருட்டுத்தனமா மது விற்கிறாங்க, கள்ளச்சந்தை மாதிரி. சோ அப்படி விற்கிறத பார்த்தோன்னே பல தடவை வான் பண்ணிருக்காங்க, கேட்டபாடு இல்ல. உடனே இன்னமேட்டுக்கு என்ன தளபதி விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தைரியம் வந்துச்சா என்னவோ தெரியல. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன். அதனாலதான் அவங்க வீறு கொண்டு எப்ப கிளம்பா அப்படின்னு இந்த இடத்துல விற்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள்லாம் கேட்டபாடு இல்ல, அவர் எதுதான் பேசிக்கிறாங்க, எடுத்தாங்க பாருங்க கல்லு. ஆனா இது தவறான செயலுங்க. அங்க உள்ளுக்குள்ள யாராவது ஒருத்தர் இருந்து அவங்க மண்டையிலேயோ இல்ல உடம்புலயோ ஏதோ ஒன்று பட்டு ஏதோ ஒரு உயிருக்கு ஆபத்தாயிருச்சுன்னு யாரு பொறுப்பேற்றுக்கிறது? நீங்க காவல்துறை அணுகி இருக்கணும். காவல்துறை நேரா வந்து அவங்க சொல்றாங்க காவல்துறை கலெக்டருக்கு மனு கொடுத்து எந்த பிரச்சனையும் ஆகல அப்படின்னு சொல்லிடுறாங்க. எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஒருவேளை கொடுத்து எடுக்காத ஆக்ஷனா இருந்தா நாம நீதிமன்றத்தையோ ஏதோ நாட வேண்டியதுதான். நாம இது மாதிரி ஒரு ஆபத்தான செயல்ல ஈடுபடுறது தவறானது. ஆனா பெண்களுக்கு இவ்வளவு வீரம் வந்தது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒருவேளை அது நல்லதா இருந்தா ஓகே. ஆனால் ஒருவேளை என்ன, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைந்த உடனேவே டாஸ்மாக் எண்ணிக்கையை படிப்படியா குறைச்சு இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமா சொல்லிட்டு இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா இதுவரைக்கும் பார்த்த உணர்வுகள் மற்றவங்களும் அதே உணர்வு பெறுவார்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.